ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். பாடுகளுக்கென்று ஒரு அழைப்பு என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். அதாவது இன்றைக்கு ஒரு பணிக்காக நாம் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண சென்றோம் என்று சொன்னால், எங்களை அழைத்து இருக்கிறீர்களே, எங்களுக்கு எந்த விதமான வேலை கொடுக்க போகிறீர்கள், எந்த அளவிற்கு சம்பளம் கொடுக்க போகிறீர்கள், எந்த அளவுக்கு எங்களுடைய பணி கடினமானதாக இருக்குமா அல்லது இலகுவானதாக இருக்குமா, எங்களுடைய காரியங்கள் என்ன, எங்களை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் இன்டர்வியூவில் நாம் அதை தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். நமக்கு தெரிந்திருக்கிறதை அவர்கள் கேள்விகளை கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நாம் அவர்களிடத்தில் நமக்கு எப்படிப்பட்ட வேலை, அது கடினமான வேலையா அல்லது இலகுவான வேலையா, அதற்கென்று கொடுக்கப்படுகிற பிரதிபலன்கள் அதாவது சம்பளங்கள் என்ன கொடுக்கப்படும் என்பதையெல்லாம் தெளிவாக நாம் அறிந்து கொள்வோம். இங்கே பாடுகளுக்கானது ஒரு அழைப்பை குறித்து, அதாவது இங்கே பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே சபைகளுக்கு எழுதுகிறார். ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தனை பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளர்களும் ஆகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரவம் வரும் என்று, அதாவது எனக்கு மாத்திரமல்ல நமக்கென்று எழுதுகிறார். நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினானோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படி படிக்க அவனை அனுப்பினேன். இப்பொழுது தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு உபத்திரவங்கள் நேரிட்டிருக்கிறது. பவுலுக்கும் பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் காவல்களும் உபத்திரவங்களும் வைக்கப்பட்டிருக்கிறது போல இங்கே தெசலோனிக்கேயர்களும் இப்படியாய் மாட்டிக்கொண்டபடியினாலே அவனால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சபையில் அவர்கள் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் அசைக்கப்பட்டு விட்டார்களோ, திடமாய் இருக்கிறார்களோ, விசுவாசத்தை பற்றி கொண்டிருக்கிறார்களோ, கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் ஆழமாய் வேறின்று இருக்கிறார்களோ, அந்த உபத்திரவங்களை சகிக்கிறார்கள் என்பதை அறியும்படிக்காக வேகமாக அங்கே தீமோத்தேயுவை பவுல் அப்போஸ்தலன் அனுப்புகிறார். அப்படிப்பட்ட காரியத்தை செய்யும்போது தான் அவர் இங்கே நான் உங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது நமக்கு உபத்திரவம் வரும் என்று நான் உங்களிடத்தில் இருந்தபோதே முன்னறிவித்தேன் என்று சொல்லுகிறார். அந்த பணிக்காக ஆண்டவருக்காக வேலை செய்யும்படியாக வருகிற ஒவ்வொருவருக்கும் உபத்திரவம் உண்டு என்பதை வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஆண்டவர் மாம்சீக பிரகாரமாக தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தனிப்பட்ட முறையிலே அவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு உலக பிரகாரமான தேசத்தை கொடுத்து அவர்கள் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்கள், கையின் பிரயாசங்கள், இவைகள் எல்லாவற்றிலேயும் அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவர்கள் பிள்ளை பெறுகிற காரியங்களிலே ஆசீர்வாதங்கள், இப்படியாக எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பின்பாக சபை ஸ்தாபிக்கப்பட்டதன் பின்பாக சபையாகிய அவருடைய சரீரம் இந்த உலகத்தில் தோன்றின பின்பு, கிறிஸ்துவே சபையின் தலையாக மாறின பின்பு, கிறிஸ்து ஒரு பெரிய ராஜாவாக வரப்போகிற அந்த ராஜாதி ராஜா அவர் கொடுக்கிற அந்த அழைப்பிலே அன்றியும் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்தவ அழைப்பு ஒரு அரச அழைப்பு என்பதில் சந்தேகமில்லை. வேலைலாம் ஒரு சூப்பரான வேலை, ஒரு அழைப்பும் ஒரு பெரிய ஒரு ராஜாவினிடத்திலிருந்து வந்த ஒரு அழைப்பு தான். உலகத்தில் எந்த அரசனையும் விட உன்னதமான ஒரே ராஜாவினுடைய அழைப்பு தான். ஆண்டவர் நம்மை கிறிஸ்துவை பின்பற்றுகிறதற்கு அழைத்திருக்கிற அழைப்பு அவ்வளோ பெரிய ஒரு ராஜாவினுடைய அழைப்பு. நாம் ராஜாக்களாகத்தான் மாறுகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய தற்கால பாதை பட்டுக்கம்பளம் விரித்த ஒரு பாதை அல்ல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை. பாடுகளின் கம்பளம் விரித்த ஒரு பாதையாக அது நமக்கு இருக்கிறது. அது கிறிஸ்துவின் பாடுகளின் இரத்தத்தால் தோய்ந்த ஒரு சிவப்பு கம்பளம் நமது பவனி
தேரில் நம்ம செல்லுகிற பவனி அல்ல, சிலுவையை சுமந்து தள்ளாடி செல்லுகிற ஒரு பவனியாகத்தான் தற்கால பாதை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நாம் சென்றடைகின்ற இடமானது அழிந்து போகும் அரண்மனை அல்ல, ஒரு நிலையான அரண்மனையை நோக்கி நாம் நடந்து செல்லுகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சூடுகின்ற கிரீடம் வாடுகிற ஒரு கிரீடம் அல்ல, அது ஒரு வாடாத கிரீடத்தை அவர் நமக்கு தரும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பினுடைய சில கோணங்களை இங்கே நாம் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை வைத்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். இங்கே பேதுரு தன்னுடைய நிருபத்திலே 1 பேதுரு 2வது அதிகாரத்திலே அவர் என்ன குறிப்பிடுகிறார்? 20வது வசனம் 21வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? இந்த உலகத்தில் நிறைய பேர் அவர்கள் தவறு செய்யும் பொழுது அதற்கென்று தண்டிக்கப்படுகிறார்கள். சிறைச்சாலைகள் இருக்கிறது, நீதிமன்றங்கள் இருக்கிறது, தண்டனை கொடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? அதுக்கு தண்டனை கிடைச்சி தானே ஆகணும். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது, ஆண்டவருக்கென்று பிரயாசப்பட்டு ஆண்டவருக்கென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நாம் தண்டிக்கப்பட்டோம் என்று சொன்னால், பொறுமையோடு சகித்தோம் என்று சொன்னால், அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். முதல்ல சொல்கிறாரு, பாடுபடுகிறதற்கென்று நமக்கு ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. பாடுபடுகிறதற்கான ஒரு அழைப்பு, கடினமான ஒரு அழைப்பு தான். ஒரு நெருக்கமான வழியில் ஜீவனுக்கு போகிற அந்த வாசல் கொஞ்சம் வழி அது இடுக்கமாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும்னு தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்ம ஆண்டவர் அழைத்த பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற உத்தரவாதம் என்ன? பாடுகள் இருக்கும். அதில் நீங்கள் நன்மை செய்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது தேவனுக்கு பிரியமாக இருக்கும். கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். இதுதான் வேதம் முதலாக நமக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு பாடம். இன்றைக்கி பாடுகள் இல்லை, வேதனைகள் இல்லை, உபத்திரவங்கள் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு கள்ள போதகம். புதிய ஏற்பாட்டின் சபை விசுவாசிகள், ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அத்தனையாய் பாடுபட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால்தான் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். இதுதான் வேதத்தினுடைய ஒரு சத்தியம். ஆனால் இதற்கு மாறாக பாடுகள் இல்லை. இதுவே பாடுகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள் இல்லாத இடம் என்னென்னா பரலோக ராஜ்யம், அவரோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கைத்தான். 2வதாக தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்கு என்று நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் நமக்கு சத்துரு அவனுடைய ராஜ்யத்திற்கென்று, இருளின் அதிகாரத்திற்கென்று நம்மை பிடித்து இழுத்து கொண்டு போக நினைக்கிறான். ஆண்டவர் அந்த இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திற்கு உட்படுத்த விரும்புகிறார். அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்ட நமக்கு இத்தனை கராக்கி இருக்குது. சத்துரு அவனுடைய அந்த ராஜ்யத்திற்கு அவனுக்கென்றும் அவனுடைய பின்பற்றுகிற அவனுடைய தூதர்களுக்கென்றும் இந்த பாவத்தை செய்கிற மனிதர்களுக்கென்றும் நியமிக்கப்பட்ட அந்த நரகத்துக்கு அவன் எப்படியாவது இழுத்துட்டு போயிடணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்கு. அதனால தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான்னு சொன்னால் பரலோகத்திலேயே மிகுந்த சந்தோஷம். அவ்வளவு அருமையான ஒரு மகிமையான பரலோகத்தை கட்டி வச்சு அதில் அவருடைய பிள்ளைகளால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அவர் அத்தனையாய் போராடி கொண்டிருக்கிறார். அவன் சத்ரு, அவன் கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து இரவும் பகலும் தன்னுடைய ராஜ்யத்திற்கு ஆட்களை சேர்க்கிறதற்காக அவன் போராடுகிறான். 3வதாக கிறிஸ்துவின் மகிமையை அடையும் ஒரு ரட்சிப்பு தருகிறதற்காகத்தான் நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை 2 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவினுடைய மகிமையை அடையும் ரட்சிப்புக்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலன் அங்கே எழுதுகிறார். 1 தெசலோனிக்கர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். அதாவது அவருடைய அழைப்பிலே நாம் பரிசுத்தமாய் வாழும்படியாக பாடுபட்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக, கிறிஸ்துவின் மகிமையை அடையும் ரட்சிப்புக்காக
பரிசுத்த வாழ்க்கைக்காக, அதன் அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 7:15 சமாதானமாக வாழும்படியான ஒரு அழைப்பு. அதாவது சமாதானமாக என்று சொன்னால் போராட்டமே இல்லாத வாழ்க்கை அப்படி அல்ல. நாம் நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிற பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை தந்து நம்முடைய இருதயங்களை, நம்முடைய சிந்தனைகளை காத்து கொள்ளுகிற ஒரு காவலாளியாக தேவ சமாதானத்தை தருகிறாரே, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த பூமியில் உள்ள பாடுகளை பார்க்கும் பொழுது தான் நம்ம நிறைய குழம்புறோம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னுடைய வாழ்வின் முடிவில் நிச்சயமாக பரலோகம் போவோம். அவ்வளோ பெரிய பரலோகத்தை தருகிற ஆண்டவருக்கு இந்த பூமியில் உள்ள பாடுகளிலிருந்து நம்மை வெற்றி பெற வைக்க முடியாதா? அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் தோன்றும் என்று சொன்னால் ஒரு சமாதான வாழ்க்கையை இந்த பூமியில் நம்ம வாழ முடியும். இந்த பூமியில் நான் இருந்தேன் என்று சொன்னால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த பூமியிலிருந்து நான் கண்ணை மூடுவேன் என்று சொன்னால் நான் அவரோடு கூட இருப்பேன் என்கிற ஒரு நம்பிக்கை. இதற்காகத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். சுதந்திரத்திற்கு, அதாவது சுயாதீனத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் அழைத்திருக்கிறார் என்று கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு எழுதும் பொழுது கலாத்தியர் 5:13 பவுல் எழுதுகிறார். தமது தீர்மானத்தின்படி அவர் நமக்கு எந்த ஒரு உலக பிரகாரமான இன்றிவிற்கும் நமக்கு தகுதிகள் வேண்டும். ஆனால் இந்த அழைப்பு தகுதியின் அடிப்படையில் இல்லை, கிருபையின் அடிப்படையில் நமக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 2 தீமோத்தேயு 1:9-10 பார்க்கிறோம். வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக ஒரு அழைப்பு 1 பேதுரு 3:9 நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 5:10 நித்திய மகிமைக்கென்று அந்த பரலோக வாழ்க்கையில் தான் நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம், நித்திய மகிமையை பெற்றுக்கொள்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம சம்பாதித்த எந்த ஒரு சொத்துக்களை கொண்டோ, எந்த ஒரு தங்கங்களை வெள்ளிகளை கொண்டோ, பொன்னை கொண்டோ, அல்லது நாம் சம்பாதித்த செல்வாக்கை கொண்டோ, நாம் வகித்த பதவிகளை கொண்டோ பரலோகத்தில் ஒரு அடி நிலம் கூட வாங்க முடியாது. ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பது அவருடைய கிருபையின்படி. அதற்காக அழைத்திருக்கிறார். நித்திய மகிமைக்காக நம்மை அழைத்திருக்கிறார். தேவ சமாதானம் இருதயங்களில் ஆளும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். கொலோசியர் 3:15. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பானது பாடுகளுக்கானது ஒரு அழைப்பு தான். அந்த பாதைகளில் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சிந்தப்பட்டு ஒரு சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்ட ஒரு பாதைத்தான். அவரை பின்பற்றும் பொழுது அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாங்கள் உங்கள் மத்தியில் இருந்த பொழுது உபத்திரவங்கள் வருமென்று அறிவித்தோம், அதன்படி வந்திருந்தது. இப்பொழுது உங்களை திடப்படுத்தும்படியாய், உங்களை தேற்றும்படியாய், உங்களுக்கு புத்தி சொல்லும்படியாய், உங்களுக்கு ஆறுதலை அளிக்கும்படியாக நான் தீமோத்தேயுவை உங்களிடத்திற்கு அனுப்பினேன். அவன் வந்து உங்களை பார்த்துட்டு உங்களை காண வாஞ்சியாக இருந்து திரும்ப வந்து எங்களுக்கு நல்ல உத்தரவு சொன்னான். நாங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கிறோமோ அதே போலத்தான் நீங்கள் எங்களை பார்க்குறதற்கு ஆசையாக இருக்கிறீங்க, காண வாஞ்சியாக இருக்கிறீங்கன்னு சொன்னான். எங்களுக்கு ஒருவேளை நீங்கள் சத்ருவை நம்புறீங்களோ இல்லையோ, இன்றைக்கி நம்ம சத்ரு சாத்தானா இருட்டெல்லாம் பார்த்து பயப்படுகிறோம். அவன் ஒரு ஆழ்த்துவம் உடையவனைப் போல செயலாற்றுகிற காரியத்தை பவுல் நம்பினபடினால நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு எத்தனை முறையோ பிரயாசப்பட்டோம். சாத்தான் எங்களை தடை பண்ணினான் என்றே சொல்லுகிறார். சத்ருவானவன் எங்களை தடை பண்ணினான், உங்கள் முகத்தை காண முடியாதபடி அவன் எங்களை தடை பண்ணினான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உங்களை பார்ப்பதற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக. நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்பொழுது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பாடுகளில் இருக்கக்கூடிய உங்கள் உள்ளான மனிதன் ஸ்திரப்படுத்தப்படட்டும் என்று சொல்லி வாழ்த்தி எழுதுகிறார். இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி, அவர் நம்மை நிலைப்படுத்தி, அவர் நம்மை அசைவில்லாதவர்களாக மாற்றி அவருடைய வருகையில் தம்மோடு கூட சேர்த்து கொள்வாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.